தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல கோபி சுதாகர் என்ற யூடியூபர்ஸ் 2 பேரும் இந்த கவின் கொலை தொடர்பா அதை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த கவினை கொலை பண்ணவங்க ஜாதி வெறியர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேலி செய்யும் விதமாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை வைத்து சோசியல் மீடியாவில் அவங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்டது போலவும், அவங்க ஏதோ ஒரு பெரிய சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டது போலவும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்குது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நிச்சயமா திராவிட கூட்டம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. திமுக, விசிக இவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த அளவுக்கு இந்த கோபி சுதாகரை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய இதே கூட்டம் இதற்கு முன்னால திமுக குடும்பத்தை பற்றி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினை விமர்சித்தோ கருணாநிதியை பற்றியோ அந்த கட்சி சம்பந்தமா சில கலாய்க்கிறது மாதிரியான சில வீடியோக்கள் எல்லாம் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் இந்த கோபி சுதாகரை திட்டிட்டு இருந்த கூட்டம், சரியா? அன்னைக்கு திட்டிட்டு இருந்த அதே கூட்டம் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க எல்லாமே நாங்க ஜாதி பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த திராவிட கூட்டம் சொல்லுது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், சரியா, செத்து போனவங்க நம்ம ஜாதிக்காரங்களா இருக்காங்களா, நம்ம அரசியல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களா, அப்படித்தான் திருமாவளவன் அப்புறம் திமுக இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல எத்தனையோ கொலை நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள்ல எத்தனையோ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செத்து போறாங்க, சரிங்களா? கொலை செய்யறவங்க முஸ்லீமும் இருக்காங்க, கிறிஸ்டினும் இருக்காங்க, அப்புறம் திமுக காரனே கொலை பண்ணவெல்லாம் இருக்கான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக. ஆனா குறிப்பிட்டத்தக்க வகையில இப்போ ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்ல வன்னியர்களோ கவுண்டர்களோ இல்ல நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களோ அல்லது ஒரு புள்ளமாரோ முதலியாரோ செட்டியாரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவர்கள் யாராவது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கொன்னுட்டா உடனே ஜாதி வெறியர்கள் கொன்னுட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்த திமுக கூட்டம் இல்ல இந்த திராவிட கூட்டம், இதே முஸ்லிம் சமீபத்துல கன்னியாகுமரியில ஒரு முஸ்லிம் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண, முஸ்லிம் பொண்ணை ஒரு பையன் லவ் பண்றான். அந்த பையன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பையன், பொண்ணு முஸ்லிம் பொண்ணு. இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க வீட்டுல. அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பையன் மர்மமான முறையில தூக்குல தொங்குறான். ஆக்சுவலா கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அது சம்பந்தமாக எந்த செய்தியும் ஊடகங்கள்ல பெருசா வெளியில வரல. திருமாவளவன் அது குறித்து எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல. மாரி செல்வராஜ் பேசல, நம்ம ரஞ்சித் பேசல, இந்த கோபி சுதாகர் அது சம்பந்தமா வீடியோ போடல, எந்த சினிமாக்காரங்களும் பேசல. ஏன் அப்படின்னா, ஏன்னா அதுல முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப ஒரு முஸ்லிம் ஒரு தலித்தை கொலை பண்ணா அத திருமாவளவன் ஏத்துக்குவாரா? அப்ப ஏத்துக்கிட்டு அத வாயை மூடிட்டு போயிடுறதா? அப்போ இங்க கொலை செய்யப்பட்டவர்கள் தலித்தாக இருந்தாலும் கொன்னது யாருன்னு இவங்க பாக்குறாங்க. கொன்னது முஸ்லிமா? அப்ப வாயை மூடிக்கப்பா. கொன்னது திமுக காரனா? அப்ப வாயை முடிக்க, எதுவும் பேசாத. இதுதான் இவர்களினுடைய சமூக நீதி. திருமாவளவனின் சமூக நீதி இதுதான். திருமாவளவன், திமுக, இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்களோட சமூக நீதி, இவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். கொலை செஞ்சவன் யாரு அப்படின்னு பார்த்துதான் இவங்க பேசுறாங்க. செத்தவன் யாரு? செத்தவன் தலிதாவே இருந்தாலும் கொலை செஞ்சவன் முஸ்லிமா இருந்தா வாயை மூடிட்டு போயிடணும், திமுக காரனா இருந்தா வாயை மூடிட்டு போயிடணும் அப்படிங்கறதான் இவர்களுடைய பண்பாடு. இப்போ இதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி வழியாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருடைய பிணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை பெரிய கலவரமாச்சு. அதுல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்களினுடைய வீடுகள் எரிக்கப்பட்டன, முஸ்லிம்களால் எரிக்கப்பட்டன. அப்பொழுது திருமாவளவன் வாய் திறக்கல. அப்பவாது முஸ்லிம்களுக்கு எதிராக திருமாவளவன் பேசுவாரு, வீரவசனம் பேசுவாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தோம், முடியல. இப்ப திருமாவளவன் பேசக்கூடிய வீரவசனம்லாம் வன்னியர்களை எதிர்த்து பேசுவாரு, கவுண்டர்களை எதிர்த்து பேசுவாரு, நாடாரு, தேவரு, செட்டியாரு, முதலியாரு, பிள்ளமாரு இவங்களுக்கு எதிராக பேசுவாரு. ஆனா ஒருபோதும் இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேச மாட்டார், கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பேச மாட்டார். ஏன்? அப்ப முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் திருமாவளவன் மூடிட்டு போயிடுவாரா? அப்படித்தானே இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அப்போ இங்க நீங்க யார டார்கெட் பண்றீங்க? அப்ப குறிப்பிட்டு ஒரு சில சமூகங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் கெட்டவங்க, இந்த சமூகம்லாம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் ஜாதி வெறியர்கள், இவங்க தான் ஜாதி வெறி பிடிச்சு அழியறாங்க. அப்ப முஸ்லிம்கள் கலவரம் பண்ணாங்களே அதுக்கு பேர் என்ன, மதவெறின்னு சொல்றதா? இல்ல திருபுவனம் ராமலிங்கம் படுகொலையில திருமாவளவன் ஏன் வாய் திறக்கல? கொன்னது முஸ்லிம், செத்தது வன்னியர், அதனாலயா? அப்போ இங்க செத்தது யாரு, கொன்னது யாரு, அவங்க எல்லாம் எந்த ஜாதி எந்த மதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல நம்ம அரசியல் செய்யறதுக்கு ஏற்ற முகாந்திரம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான்
இந்த திருமாவளவன், திமுக, மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க எல்லாம் கிளம்பி வருவாங்க. இந்த இடதுசாரி கூட்டம் எல்லாம் கிளம்பி வரும். அப்ப எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வர வேண்டியது. ஆனா எத்தனை கொலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட சமீபத்துல திருநெல்வேலியில ஒரு கொலை நடந்திருக்கு. ஏன் அந்த கொலை எதுக்காக நடந்தது அப்படிங்கறத பத்தி இவங்க யோசிப்பு கிடையாது. இவங்க அரசியல் பண்றதுக்கு அந்த கொலை சாதகமா இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் பாப்பாங்க. ஆக மொத்தம் இங்க யாருக்கும் உயிர் மேல அக்கறை கிடையாது. திருமாவளவன் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற அக்கறை எல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு இதை வச்சு அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாப்பாரு. அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவாரு, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவார். இதுதான் திருமாவளவனோட சமூக நீதி. இது புரியாம பட்டியல் சமுதாய மக்கள் தேவையில்லாம திருமாவளவன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. திருமாவளவனே அந்த பட்டியல் சமுதாய மக்களை திமுக கிட்ட அடகு வைக்கிற ஒரு ஏஜென்டாகத்தான் திருமாவளவன் செயல்படுகிறார். பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளை அப்படியே கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சிடணும். அடகு வச்சுட்டு அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிடணும், அவ்வளவுதான். இதுதான் திருமாவளவன் அவர்களுடைய வேலை. அப்புறம் இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்களுக்கு அவங்களுடைய படம் ஓடணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களும் சாதி பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆளு செத்து போயிட்டானா, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியுமா, இதை வச்சு நம்ம விளம்பரம் தேட முடியுமா அப்படின்னு தான் இவங்க பார்ப்பாங்க. அந்த முஸ்லிம்களை எதிர்த்து இந்த ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பேசவே மாட்டாங்க. இந்த கோபி சுதாகர் இன்னைக்கு பேசியிருக்கானுங்கல்ல, ஏன் அன்னைக்கு பேசல? இதே பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக எவ்வளவோ நடந்திருக்கே, ஏன் பேசல? ஏன் அந்த காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் அவரை பற்றி ஏன் இந்த கோபி சுதாகர் வீடியோ போடல? சோ எல்லாமே திமுகவினுடைய ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, கோபி சுதாகர்ல இருந்து எல்லாருமே. சோ இந்த இடதுசாரி ஆதரவாகவும் திராவிடத்திற்கு ஆதரவாகவும் செயல்பட்டா மட்டும்தான் உங்களால மீடியா துறையில, சினிமா, மீடியா, பத்திரிகை, இந்த யூடியூப் உட்பட பல துறைகள்ல உங்களால நிலைச்சு நிக்க முடியும். திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத தான் இந்த சம்பவம் எல்லாம் சொல்லுது. இப்ப கோபி சுதாகர் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க ஏதோ சமூக நீதிக்கு குரல் கொடுத்துட்டாங்கிறீங்க. ஏன் வரதட்சணை கொடுமையால ஒரு பொண்ணு செத்து போச்சே, ஏன் அதை பத்தி இவங்க எதுவும் பேசலையா? இந்த கோபி சுதாகர் எதுவும் வீடியோ போடலையா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கோபி சுதாகர் நாளைக்கு இவங்க வீட்டு பொண்ணு ஏதோ காதல் விவகாரத்துல மாட்டிக்கிட்டோ இல்ல ஓடி போயோ ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா உடனே தூக்கி பொண்ணை கொடுத்துருவாங்களா? இப்ப வாப்பா என் பொண்ணை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டிலும் சம்பவம் நடக்கும் போதுதான் அவங்களுக்கு வழி தெரியும். ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன பிரச்சனையோ, அவனுக்குள்ள என்ன வழியோ, எல்லாரையும் தான் கொலை பண்றான். ஒரே சமூகத்துல காதலிச்சாலும் கொலை பண்றான், சொந்த முறப்பொண்ணை காதலிச்சாலும் கொலை பண்றான். கேஸ் இருக்கு, நடந்திருக்கு, சம்பவம் மதுரையில நடந்திருக்கு. மதுரையில முறப்பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்காக 2 பேரையுமே கொண்டுட்டாங்க. இப்படி எல்லாம் சம்பவம் நடந்திருக்கு. ஒரே சமூகத்துல காதலிச்சதுனால பிடிக்காம கொலை பண்ணதெல்லாம் இருக்கு, சரிங்களா? இதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை மற்ற சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் காதலிச்சிருக்காங்க. அதற்கு அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை கொண்டு இருக்காங்க. இப்படியும் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர்லாம் ஆணவ கொலை இல்லையா? வேலூர்ல ராணிப்பேட்டையில கிருத்தியாங்கிற ஒரு பொண்ணை காதலிக்க மறுத்த காரணத்திற்காக கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான், கழுத்தறுத்து கொண்டு இருக்கான். ஏன்னா இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கு, வேணான்னு சொல்லியிருக்கு, அதற்காக கொலை பண்ணிருக்கான். அந்த கொலை பண்ணவன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன். அப்ப அவன் செஞ்சது ஆணவ கொலை இல்லையா? அவன் ஏன் கொலை பண்ணான்? அவனுடைய சமூகத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா அவன் கொண்டு இருப்பானா? இல்ல அவனுடைய சொந்தக்கார பொண்ணா இருந்தா அவன் கொண்டு இருப்பானா? அவன் ஏன் கொன்னான்? அப்ப இதற்கு பெயர் ஆணவ கொலை இல்லையா? அப்போ நீங்க எத்தனை பொண்ணுகளை வேணாலும் கொலை பண்ணுவீங்க. லவ் பண்றதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா எத்தனை பொண்ணு வேணாலும் கொலை பண்ணுவீங்க. எத்தனை பொண்ணு முகத்துல வேணாலும் ஆசிட் அடிப்பீங்க, கழுத்தறுத்து போடுவீங்க, கத்தியால குத்தி கொலை பண்ணுவீங்க, ஆள் வச்சு அடிச்சு கொலை பண்ணுவீங்க. இப்ப பொண்ணுங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, யாரும் எதுவும் எதிர்த்து கேட்க கூடாது. இப்ப இவங்க திருப்பி அடிச்சுட்டாங்கன்னா உடனே ஆணவ கொலை. இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லுவாரா? சோ இந்த திருமாவளவன், ரஞ்சித், மாரி செல்வராஜ், அப்புறம் இந்த சினிமா துறையில இந்த சமுத்திரக்கணிப்பு மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் சினிமா துறையில சமுத்திரக்கணி மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கானுங்க இந்த மாதிரி, சரியா? திமுகவுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு. சோ இவனுங்கெல்லாம் ஆள் பார்த்து தான் பேசுவானுங்க. சேரனோட பொண்ணு ஓடி போச்சு, டைரக்டர் சேரனோட பொண்ணு ஓடி போச்சு. அந்த பொண்ணை சேர்த்து வைக்காம அந்த பொண்ணை இவனுங்க எல்லாம் போய் காப்பாத்தி கூட்டு வந்தானுங்க. அது மீடியாவில் பெரிய அளவுல வந்துச்சு, ஏன்னா டைரக்டர் பொண்ணு இல்லையா? இதே சேரன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவா படம் எடுத்து, அதாவது ஜாதி ஒழிக்கணும், கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி சேரன் இயக்கிய படங்கள்லாம் இருக்கு. அந்த படம் அப்படியெல்லாம் ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி படம் எடுத்த சேரன் தன்னோட பொண்ணு ஓடி போனப்ப எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்தினாரு? சினிமா துறையில் இருக்க தன்னுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும், அமீர் உட்பட எல்லார்கிட்டையும் பேசி என் பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை எப்படியோ கூட்டிட்டு வந்து சேரன்ட்ட ஒப்படைச்சாங்களே. ஏன் அந்த பையனோட அந்த பொண்ணை சேர்த்து வைக்கல? அப்ப அங்க ஜாதி தானே தடையா இருந்தது. அப்ப சினிமாக்காரங்க நீங்க உங்க வீட்டு பொண்ணை பாதுகாக்கிறீங்க,
உங்க வீட்டு பொண்ணு எக்காரணத்தை கொண்டு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, யாரு கூடயும் ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு உங்க பொண்ணுங்களை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. ஆனா சினிமாவுல மட்டும் ஜாதி ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் எல்லாம் பேசுவீங்களா? இன்னைக்கு சேரன் செஞ்சதை நாளைக்கு மாரி செல்வராஜ் செய்வார். அவர் வீட்டு பொண்ணு ஓடி போனா அப்ப அவரும் அதுதான் பண்ணுவாரு, ரஞ்சித்தும் அதை தான் பண்ணுவார். சோ ஒரு பழமொழி இருக்குங்க, தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்ப மத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சொல்லுவோம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நம்ம வாயால சொல்லுவோம் ஒன்னும் ஆகாதுன்னு. ஆனா அந்த உடம்பு சரியில்லைன்னா அதோட வலிய அவங்க மட்டும்தான் உணர முடியும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு பொண்ணால ஒரு பொண்ணு காதல் விவகாரமோ இல்ல ஓடி போற விவகாரமோ, இப்ப இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அவங்க வீட்டுல நடக்கும் போதுதான் அதோட வலி என்னன்னு தெரியும். சரிங்களா? அடுத்தவங்க வீட்டுல நடக்கும்போது வலி தெரியாது. அடுத்தவங்க வீட்டுல இழவு விழுந்தா நமக்கு அந்த வலி தெரியாது. புரியுதுங்களா? அததான் சொல்றேன். சோ பொதுமக்கள் தேவையில்லாம இந்த திருமாவளவன், ரஞ்சித், மாரி செல்வராஜ், அப்புறம் இந்த சினிமாக்காரனுங்க இவனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமாப்பா இவங்க எல்லாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தாதீங்க. புரியுதா? ஒவ்வொருத்தனுக்கும் 1008 காரணம் இருக்கும். கோபம் எப்படி வேணாலும் வரும். அது அவன் வீட்டுல சம்பவம் நடக்கும் போது மட்டும்தான் உணர முடியுமே தவிர வெளியில இருக்க உங்களால அந்த கஷ்டத்தை உணர முடியாது. சரியா? இத தெளிவா சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த சமுத்திரகனி இவர் ஏதோ பெருசா பேசுறார், தமிழ்நாட்டில் ஜாதி வெறி அப்படி இப்படின்னு. நீ நாயக்கர் தானே? நீ நாயுடு சங்கத்துல இருக்கல்ல, தமிழ்நாடு நாயக்கர் சங்கத்துல இருக்கல்ல. திருமலை நாயக்கர் அரிசி மண்டியோ ரைஸ் மில்லோ தெரியல, இந்த ஆள் வச்சிருக்காரு, இந்த ஆள் தான் ஓனரு, இந்த ஆள் நாயக்கரு நாயுடு. அப்புறம் பிரேமலதா சொல்லுது ஜாதி வெறி தமிழ்நாட்டில் ஊறி போச்சு. நீ நாயுடு தானம்மா? நீ நாயுடு, உங்க புருஷன் விஜயகாந்த் நாயுடு, உன் புள்ள எல்லாம் எல்லாரும் நாயுடு. அப்புறம் என்ன தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்போம்? என்ன நாடகம் மாறுறீங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு? கேட்டா நாங்களாம் அரசியல்வாதி. இன்னைக்கு என்ன எல்லாரும் உள்ளுக்குள்ள எல்லாரும் அவங்கவுங்க ஜாதி சங்கத்துல இருக்கீங்க, அவங்கவுங்க ஜாதி ஆட்களோட இருக்கீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல என்ன எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கீங்க. ஆனா அடுத்தவனை மட்டும்தான் உடனே பொது வெளியில ஜாதி ஒழிப்போம் சமூக நீதிங்கிறீங்க. முதல்ல உங்க வீட்டுல செய்யுங்க. சரியா? பிரேமலதாவுக்கும் சரி, சமுத்திரகனிக்கும் சரி சொல்லிக்கிறோம்.